முருகப் பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதியன்று திருச்செந்தூர் சுப்பிரமணியன் கோயிலில் வளர்ந்து வந்த தெய்வானை யானை மிதித்ததில் உதவி பாகன் உதயகுமார், அவரது உறவினர் சிசுபாலன் ஆகியோர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பரபரப்பை உண்டாக்கிய நிலையில் அனைத்து கோயில்களிலும் உள்ள யானைகள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அடுத்தடுத்து பல சம்பவங்கள் பொதுமக்களை அச்சமடைய செய்து வருகிறது. முன்பெல்லாம் எப்போதாவது அரிதாக கடல் உள்வாங்கி வந்தது. ஆனால் சமீப காலமாக மாதத்திற்கு 2-3 முறை கடல் உள்வாங்குவதும், அதில் பக்தர்கள் ஆபத்தை உணராமல் ஆழமான பகுதி வரை சென்று விளையாடுவதும் வழக்கமாகி வருகிறது. அந்த வகையில் என்றும் இல்லாதவாறு நவம்பர் 26ஆம் தேதியன்று சுமார் 100 அடி வரை கடல் உள்வாங்கியது. நாளிக்கிணறு முதல் ஐயா வைகுண்டர் கோயில் வரை உள்ள பகுதியில் பாசி படர்ந்த பாறைகள் தெரிந்திருக்க, அதில் சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் விளையாடுவதிலும் மீன் பிடிப்பதிலும் ஈடுபட்டனர். அதே நாளில் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்த பக்தர் ஒருவர் தரிசனம் முடித்த சில நிமிடங்களிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் கோவிலம்பாளையம் பகுதியை சேர்ந்த பிரகாசம் என்பவர் குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்றிருந்தார். பல மணி நேரமாக வரிசையில் நின்று பின்னர் முருகனை தரிசனம் செய்த பிரகாசம் கோயிலை விட்டு வெளியே வந்ததும் மயங்கி விழுந்தார். அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த போது பிரகாசம் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறினர். யானை மிதித்து பாகன் உள்ளிட்ட 2 உயிரிழந்தது, அடிக்கடி கடல் உள்வாங்குவது, தற்போது பக்தரின் திடீர் மரணம் என அடுத்தடுத்த சம்பவங்கள் பொதுமக்களை சொல்லுனா துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது.